அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். 1லிருந்து 10 வரைக்கும் வாசிக்கலாம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற இடத்திலே பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் திருச்சபையை ஏற்படுத்தின பிற்பாடு பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி ஒவ்வொரு சீஷரையும் அவர் பயன்படுத்த ஆரம்பித்த பிற்பாடு நடந்ததான ஒரு அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆவல் உண்டு. ஆதி திருச்சபையில் நடந்ததான அற்புதங்கள் இந்த காலத்தில் எங்கள் கண் முன்பாக நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் நம் வாழ்க்கையில செய்வார். இதுவரைக்கும் செய்தவர் இனிமேலும் செய்வார். கண்களால் நம்ப முடியாத அற்புதங்களை, அதிசயங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நடக்க முடியாதிருந்ததான ஒரு மனுஷன் இப்பொழுது என்ன பண்ணுகிறார்னா, வாசிக்கிறோம் 8வது வசனத்துல, அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு என்று வாசிக்கிறோம். நடக்க முடியல. தாயின் வயிற்றிலிருந்து அந்த மனுஷன் ஏறக்குறைய 40 வயதிற்கு மேற்பட்ட மனுஷனா இருக்கிறான். 40 வயது வரைக்கும் அந்த மனுஷன் நடந்ததில்லை. 40 வயசுக்கு மேல அந்த நாள் வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஆனால் ஆண்டுடைய வல்லமை வந்த பிற்பாடு இவன் எழுகிறார், நடந்து குதித்து ஓடுகிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நித்தம் நடத்துகிறதான ஆண்டவர். நின்று கொண்டிருக்கிறவர்களை மட்டும் நடத்துகிற ஆண்டவர் அல்ல, எழ முடியாமல் இருக்கிறவர்களையும் எழுப்பி நடக்க முக்க கர்த்தரால முடியும். ஆண்டு பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைய தினத்துல தியானிக்கும் போது அந்த பெதஸ்தா குளத்தண்டையிலே 38 வருஷமாய் அந்த மனுஷன் படுத்திருக்கிறார். 38 வருஷமா படுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேர வரார். மத்த யாருக்கு எந்த அற்புதமும் செய்யல. இந்த மனுஷனை மட்டும் எழுப்பி நடக்க வச்சு என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா திரும்பி போயிட்டத நம்ம பார்க்கிறோம். இந்த மனுஷன் எழுந்து அவன் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் யாரையும் நடக்க பண்ண முடியும். கர்த்தர் நித்தமும் நடத்துகிறதான ஆண்டவர், மரண பரியந்தம் நடத்துகிறதான ஆண்டவர், அந்நாள் வரைக்கும் நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். என்னால நடக்க முடியலன்னு சோர்ந்து போக வேண்டாம். நடக்க வைக்கிறவர் கூட இருப்பாரானால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் நடத்த வல்லமையுள்ளவராக அவர் இருக்கிறார். கர்த்தர் நம் வாழ்வில் அற்புதங்களை செய்கிறார். இதுவரைக்கும் செய்திருக்கிறார். இனிமேலும் கர்த்தர் நிச்சயமாய் அவர் செய்வார். அநேக அற்புதங்களை பார்த்திருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில. எண்ணற்ற நன்மைகள். நம்ம ஜெபித்த அநேக ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கொடுக்காத ஜப குறிப்புகளுக்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது கொடுக்காததுனாலதான் நம்ம ஆண்டவர் கூட சேர்ந்து இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் நம்மை ஒரு சில காரியங்களை தள்ளி வச்சிருக்கிறார். ஒரு சில காரியங்களுக்கு தேவன் பதில் கொடுக்காம இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆனா கொடுத்த அநேக காரியங்கள் உண்டு. இனிமேலும் கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். நம்மை ஒவ்வொருவரையும் கர்த்தர் அற்புதங்களாக, அடையாளங்களாக இந்த பட்டணத்தில் நாம் செய்கிறதான வேலை ஸ்தலங்களிலே நிச்சயமாய் அற்புதங்களாக, அடையாளங்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஏன் அற்புதங்கள் நம் வாழ்வில்? ஏன் நம் வாழ்வில் அற்புதங்கள்? இந்த வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அற்புதங்கள் ஏன் நம் வாழ்வில்? இதற்கு முன்பதாக அற்புதங்கள் நடந்தா ஒரு மனுஷன் வாழ்க்கை என்ன நடக்கிறது என்பதை இந்த மனுஷ வாழ்க்கையிலிருந்து தியானிக்க போகிறோம். அதை நம்ம பார்த்துட்டு ஏன் அற்புதங்கள் நம் வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிறார் என்பதை நம்ம தியானிக்க போகிறோம்.
முதலாவதாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா 3ஆம் அதிகாரம், அதே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கலாம். தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். 11 வாசி. குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டு இருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்துக்கு ஓடி வந்தார்கள். அற்புதங்கள் நடக்கும் போது முதலாவது என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிறார்கள். 40 வருஷமாக நடக்க முடியாத ஒரு மனுஷன், 40 வருஷமாக யாராலும் சுகப்படுத்த முடியாத ஒரு மனுஷன், எல்லாரும் பார்க்கும்போது அவர் இப்படிதான் இருக்கிறாரு, ஒரே இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறார். நம்ம மேல இருக்க வசனங்களை வாசிச்சோன்னா 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது சுமந்து கொண்டு வருகிறார்கள். எதற்காக? அந்த மனுஷன் ஏதாவது எல்லாட்டையும் ஆதாயம் பெற்றுக்கொள்ளணும், எல்லார்ட்டையும் ஹெல்ப் வாங்கணும், உதவி பெற்றுக்கொள்ளணும்ன்றதுக்காக அவரை அந்த வாசல் அண்டையில, அலங்கார வாசல் அண்டையில கொண்டு வந்து வைக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாரும் இவரை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படிதான் பார்க்கிறாங்கன்னா கால் முடியாதவராக பார்க்கிறார்கள், மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லாதவராக பார்க்கிறார்கள். இவர் தேவைக்கே மற்றவர்களை அவர் சார்ந்திருக்க வேண்டும் என்பதாக தான் பார்க்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய அற்புதம் நடந்த பிறகு எல்லாருடைய பார்வையும் எப்படி மாறிடுச்சுன்னா ஆச்சரியமாக மாறினதை நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறாங்கன்னா முதலாவது வாசிக்கிறோம், மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். நம்முடைய ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் நிச்சயம் எப்படிதான் இருக்க போகுது தெரியுமா? மிகவும் ஆச்சரியப்பட்டு எல்லாரும் பிரமிக்கத்தக்க விதத்துல இருக்க போகிறது. நம்ம கண்ணுக்கு முதல்ல அந்த ஆச்சரியம், ஏன்னா அவரால் நம்ப முடியல. எந்திக்கிறாரு, குதிக்கிறாரு, நடக்கிறாரு. அவர் பார்த்திருப்பாரு, சின்ன பிள்ளைங்க ஓடுறத பார்த்திருப்பாரு, பெரியவங்க நடக்கிறத பார்த்திருப்பாரு. இந்த நடக்கிறதுக்கு அவங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு யோசிச்சு வச்சிருக்க ஒரு மனுஷன் வாழ்க்கையில அற்புதம் செஞ்சதுனால அவராலேயே அந்த ஆச்சரியத்தை தாங்க முடியல, எழுந்து ஓடுகிறார். அதை பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் ஆச்சரியத்தை தாங்க முடியல. கர்த்தர் நம் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஆச்சரியங்களை காண செய்வாராக, அற்புதங்களை காண செய்வாராக. அது எந்த விதத்திலும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆண்டவருக்கு அற்புதங்களை செய்வது லேசான காரியம். அந்த அற்புதங்கள் அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் நடக்கிறது. இந்த பாடலை பாடுவோமா? ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்றும் நடக்குது, ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் வீட்டெழுந்த மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் வீட்டெழுந்த மகிமை மாறவில்லை. அந்த மகிமை இன்னைக்கும் மாறல. அன்னைக்கு அற்புதத்தை செஞ்சது உண்மைன்னு சொன்னா இன்னைக்கும் கர்த்தரால அற்புதத்தை செய்ய முடியும். ஆண்டவர் விசுவாசிக்கிற எல்லாத்துக்கும் செய்ய வல்லவராக அவர் இருக்கிறார். ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்கதான அதிசயங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையில அவர் செய்கிறார். அற்புதங்கள் நடக்கும்போது 2வது நடக்கிற ஒரு காரியம், அதை அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. 2வது அற்புதம் நடக்கும்போது நடக்கிற காரியம் என்னன்னு சொன்னா சர்வாங்க சுகம். சர்வாங்க சுகம், முழுவதுமான சுகம். அவருடைய வாழ்க்கையில கொஞ்சம் மட்டும் டாட் வச்சு ஆண்டவர் அற்புதம் கொடுக்கிற ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் செய்யற அற்புதங்கள் நிச்சயமாய் முழுமையாக அது இருக்கிறது. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆங்கிலத்துல இந்த வார்த்தைக்கான அர்த்தம் சொல்கிறாரு நான் சொன்னா ஃபிட் ஃபார் யூஸ் அண்ட் ஹெல்தி, முழுவதுமாய் ஆரோக்கியம், பயன்படுவதற்கு ஏதுவான ஒரு பாத்திரம் என்று சொல்லப்படுகிறது. நம்ம மிஷினரிஸ் எல்லாம் இருக்குது, நம்ம நிறைய ஃபேக்டரி எல்லாம் இருக்கும்போது டெய்லியும் காலைல ஆரம்பிக்கும் என்ன பண்றாங்க, அந்த மிஷினரிஸை செக் பண்றாங்க, இது கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகுமா, கம்ப்ளீட்டா எல்லாமே செய்யுமான்னு சொல்லிட்டு. வாகனங்களை நம்ம செக் பண்றோம்,
பஸ் எடுத்தோம்னு சொன்னா பஸ்ல செக் பண்றாங்க, கார்ல செக் பண்றோம், டூ வீலர்ல செக் பண்றோம். செக் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா வாகனங்களை கொண்டு போறோம். ஏன்னா இந்த வண்டியோ இந்த மிஷினோ இந்த நாள் ஃபுல்லா வேலை செய்வதற்கு ஓகேவா இருக்குதா, முழுவதும் பெர்ஃபெக்டா இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் செக் பண்றோம். ஒருவேளை அந்த மிஷின்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை சரி பண்ணாம ஓட்டும்போது என்ன நடக்குது, பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி மெஷினையே டேமேஜ் பண்ணிருது. ஆண்டவர் கொடுக்கிறதான இந்த அற்புத சுகம் கால்கள்ல மட்டும் சுகத்தை ஆண்டு கொடுக்கல. வசனம் சொல்லுகிறது சர்வாங்க சுகம். அப்படி உச்சந்தலையில துவங்கி உள்ளங்கால் மட்டும் அவருக்கு சர்வாங்க சுகத்தை ஆண்டவர் இயேசு அற்புதமாய் கொடுத்தார். அப்படி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்துல அவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை தான் செய்ய போகிறார். நமக்கு அப்படிதான் செய்வார். அன்னைக்கு செஞ்சது உண்மைன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையிலும் சர்வாங்க சுகத்தை கத்தர் தருவாராக. ஆண்டுடைய வல்லமையுள்ள கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை தொடும் போது இந்த அற்புதமானது நடக்க ஆரம்பிக்கிறது. ஒரு இடத்துல கூட டிஃபெக்ட் இல்ல, ஒரு இடத்துல கூட பழுது இல்ல, எல்லா இடத்துலயும் ஒரு பூரணம், எல்லா இடத்துலயும் அற்புதமான சுகத்தை கத்தர் கட்டளையிட்டார். இன்னைக்கு கால நேரத்துல சரீரத்துல கூட அப்படிப்பட்ட பலவீனத்தோடு இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில எனக்கு பூரணமான ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், சர்வாங்கமான முழுவதுமான ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கலாம். தேவன் அற்புதம் செய்வாரானால் எந்த இடத்துலையும் அவர் பிளாக் மார்க் வைக்கவே மாட்டார், ஒரு டாட் வைக்கவே மாட்டார். எல்லா இடத்துலையும் கத்தர் அற்புதமாய் நடத்தி தர அவர் வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார். சர்வாங்க சுகத்தை கத்தர் தர வல்லவராக இருக்கிறார். அற்புதம் நடக்கும்போது அடுத்து நடக்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 16, அப்போஸ்தலர் 4:14 16 வரைக்கும். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர் பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டு, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறது என்னன்னு சொன்னா, அவர்கள் எல்லாரும் எதிர் பேச முடியவில்லை. அற்புதம் நடக்கும் போது யாராலையும் எதிர் பேச முடியாது. கத்தர் அற்புதங்களை வாழ்க்கையில செய்யதான் போகிறார். இதுவரைக்கும் பேசி இருக்கலாம், இதுவரைக்கும் எதிர் பேசி இருக்கலாம், மனமடி வாக்கி இருக்கலாம், போகும்போது வரும்போது அவருடைய ஏளனமா பார்த்திருக்கலாம். இப்ப அவரு அற்புதத்தை சுகத்தை பெற்று என்ன பண்றாரா, நிக்கிறார். நிக்கும் போது 14 வாசிக்கிறோம், சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன். இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாருன்னா அருகிலே நிக்கிறார். நிக்கும் போது இவங்களால ஒன்னும் மாத்தி பேச முடியல, எதிர் பேச முடியல. பொதுவா தேவனுடைய நாமம் விரிவாகுவதை சத்துரு ஒரு நாள் விரும்புறதே கிடையாது. அவருடைய நாமத்தை விரிவாக்குவதற்கு என்ன ஸ்டெப் எடுத்தாலும் அதை ஏதாவது ஒரு ஸ்டெப்ப, ஏதாவது ஒரு காரியத்தை உண்டாக்கி அதை மட்டுப்படுத்தணும்னு தான் சத்துரு திட்டம் பண்ணுவான். ஆனால் இந்த இடத்துல வாசிக்கிறதான வசனத்தின்படி சத்துரு எவ்வளவு திட்டம் பண்ணாலும் எதிர் பேச முடியாது, எதுவும் எதிர் சொல்ல முடியாது. ஏனென்றால் அற்புதங்கள் கூடவே இருக்கிறது. இந்த மனுஷன் பக்கத்துல நிக்கிறான், இவங்களால ஒன்னும் ஏத்து பேச முடியல. இயேசுவை விரிவாக்க கூடாது, இயேசுவின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த கூடாது, அவர் ராஜ்யம் வளரக்கூடாதுன்னு சத்துரு எவ்வளவு திட்டம் போட்டாலும் அற்புதங்கள் கூட நிக்கிறதுனால யாராலும் எதிர்த்து பேச முடியாத ஒரு நாட்களை கர்த்தர் நமக்கும் திருச்சபைக்கும் தருவாராக. அற்புதங்கள் ஆண்டவரை உயர்த்துகிறது. அவங்க வாயிலே சொல்லுது, இல்லை என்று சொல்லக்கூடாது அப்படின்னா அவங்க உணர்ந்துக்கிறாங்க இந்த அற்புதம் மெய்யாலுமே நடந்திருக்கிறது. அப்ப இந்த பட்டணத்துல கர்த்தர் அந்த வார்த்தைகளை சொல்ல வைப்பாராக. மெய்யாலுமா இந்த திருச்சபை மூலமா அற்புதம் நடந்திருக்குது, அது இல்லைன்னு சொல்லக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லி எதிர்ப்பாளர்கள் மத்தியில யாரெல்லாம் சுவிசேஷத்தை பெருகக்கூடாதுன்னு நினைக்கிறார்களோ அவர்கள் மத்தியில கர்த்தர் நம்முடைய திருச்சபையின் பெயரை உயர்த்தி வைப்பாராக. வேலை ஸ்தலத்திலே கர்த்தர் நம்ம ஒவ்வொருடைய பெயரை கர்த்தர் உயர்த்தி வைப்பாராக. இவங்க கூட அற்புதம் இருக்குது, அவங்க சொல்றதெல்லாம் ஒன்னும் பொய் நம்ம சொல்ல முடியலன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்தி வைப்பாராக. டிஸ்கஸ் பண்றாங்க, பக்கத்துல வச்சுட்டு இல்ல. வாசிக்கிறோம் 15ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர்களை ஆலோசனை தங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு, ஏன்னா பேசுறது எல்லாமே இவங்களுக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆகிற விஷயம், இவங்களுடைய மதிப்பு மரியாதைக்கு டேமேஜ் ஆகிற விஷயம். அவங்கள வச்சுக்கிட்டே பேசினா எங்க நம்முடைய மதிப்பு மரியாதை கெட்டுருமோன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா வெளியே அனுப்பி
பேசுகிறார்கள். எதிர் பேசுவதற்கு நம்ம இல்லாம எத்தனை ஆலோசனை பண்ணாலும் கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்கிறவர். அற்புதங்களை செய்யும் போது எதிர் பேச இடம் விடவே மாட்டார். நிச்சயமாய் அற்புதங்களை அவர் செய்கிறவர், நடத்த வல்லவராக அவர் இருக்கிறார். 16 வாசிக்கிறோம், இவங்களை என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அற்புதம் நடக்கும் போது சத்துரு இப்படி பேசதான் வைப்பான், இவங்களை என்ன பண்றது, ஏன்னா இவங்களை விட்டா சத்ருவின் ராஜ்யத்திற்கு கண்டிப்பா டேமேஜ் வரும், ஒரு பாதிப்பு வரும்னு சொல்லி என்ன பண்றான்னு சொன்னா, சத்ரு தீவிரமா இவங்களை என்ன பண்ணலான்னு யோசிக்கிறான். என்ன பண்ணலான்னு எவ்வளவு யோசனை யோசிச்சாலும் கூட இருக்கிறதான ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய தலைகளை நிமிர்த்தி காட்ட பண்ணுவார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அற்புதங்கள் நடக்கும்போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிறார்கள். அற்புதங்கள் நடக்கும்போது சர்வாங்க சுகம் உண்டாகிறது. அற்புதங்கள் நடக்கும்போது யாரும் எதிர் பேச இடமில்லாமல் போகிறது. இதையெல்லாம் ஏன் ஆண்டவர் நம் வாழ்வில் செய்ய வேண்டும்? ஏன் அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார்? ஏதோ அப்படி நாமத்தை பிரசாவப்படுத்துறதுக்காக மட்டும் அப்படின்னு சொல்ல யோசிக்க முடியாது. நம் வாழ்வில கர்த்தர் நாம் செய்ய வேண்டிய அல்லது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன என்பதை இந்த மனுஷனுடைய வாழ்வில் நம்ம தியானிக்க போகிறோம். அற்புதங்கள் எதற்காக நம் வாழ்வில்? முதலாவதாக அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாம். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு. இந்த 2 வசனத்துல வாசிக்கும் போது அற்புதங்களை பெற்ற மனுஷன் செய்ததான ஒரு காரியம் என்னன்னா, துதிக்கிறான், தேவனை துதிக்கிறான், மகிமைப்படுத்துகிறான். அற்புதங்கள் நம் வாழ்வில ஆண்டவர் செய்கிறார். இதுவரைக்கும் செஞ்சவர் நிச்சயமா செய்வார். இதுவரைக்கும் நடத்த எபினேசர் இனிமேலும் நடத்துவார். அற்புதங்களை செய்கிறதான தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதான முதல் காரியம் என்னன்னு சொன்னா, அவரை துதிக்க வேண்டும். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிறார்கள் சொல்லி நம்ம துதிக்காம விட்டுறக்கூடாது. தேவனை நாம் இன்னும் அதிகமாக துதிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஏன்னா 40 வருஷம் ஏறக்குறைய நம்ம 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 4:22 வாசிக்கிறோம். அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனா இருந்தான். 40 வருஷ காலமா உட்கார்ந்தே இருந்ததான ஒரு மனுஷன், மற்றவருடைய உதவியை நாடி இருந்த மனுஷன் இன்னைக்கு குதிக்கிறான், நடக்கிறான். யாராலும் செய்ய முடியல. உதவி செய்ய முடிந்தது, தாங்கி பிடிக்க முடிந்தது, ஆனால் சுய காலில் நிற்க வைக்க முடியவில்லை. இதெல்லாம் நினைக்கும் போது இந்த மனுஷனுக்கு துதிக்காம இருக்க முடியல, தேவனை மகிமைப்படுத்தாம இருக்க முடியல. தேவன் செய்த அற்புதங்களை நினைச்சு பாக்குறவங்க கண்டிப்பா துதிக்காம இருக்கவே முடியாது. நம்முடைய திருச்சபை துதிக்கிற திருச்சபையாய் காணப்படுவதாக. தேவன் எத்தனை அற்புதங்களை செஞ்சிருக்கார் நம்ம வாழ்க்கையில. நம்ம ரட்சித்தது ஒரு அற்புதம், நம்மையும் அபிஷேகித்தது ஒரு அற்புதம், நம்மையும் இன்று வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது தேவன் அதை கூட பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் வாழணும்னு ஆசைப்படுறாங்க, வாய்ப்பு இல்லை. ஆனா கர்த்தர் நம்ம எல்லாரும் இன்னைக்கு காலை நேரத்துல கொண்டு வந்து தேவனே நீ நல்லவர்னு சொல்ல வச்சிருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய தேவன். தேவனை துதிக்க துதிக்க அவர் மகிமைப்படுகிறார். தேவனை துதிக்கிற ஒரு உள்ளத்தை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அற்புதங்கள் நடக்கும் போது 10 பேர் குஸ்தோடிகள், ஆனா ஒருத்தர் தான் என்ன பண்றான, திரும்பி வந்து நன்றி சொல்லுகிறார். ஆண்டவர் மத்த 9 பேர் எங்கன்னு தான் கேட்கிறார். ஏன்னா ஆண்டவர் அதுல பிரியப்படுகிறான தெய்வமாக அவர் இருக்கிறார். அதை வச்சு அவருக்கு பெருசா ஒரு மேன்மை இல்லை. அவர் துதிப்பதற்கு ஒரு கூட்டமே இருக்கிறது. தேவன் பரிசுத்தர் 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 சொல்லி துதிப்பதற்கு ஒரு கூட்டமே இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுக்கிறார். இனி நம்ம தெரிந்தது மட்டும் இல்லாம குழந்தைகள் பாலகர் வாயினால கர்த்தர் பலன் உண்டு பண்ணுகிறாராம். நம்ம அந்த குழந்தைகள் பாடும்போது தேவனை துதிக்கும் போது நமக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்குதுன்னா தேவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். தேவன் அவ்வளவு ஆச்சரியமாய் பார்க்கிறதான ஆண்டவர். நம்ம துதிகள், நம்முடைய துதிகள் பொதுவாவே முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு கூட தேவனத்தை செலுத்தப்பட வேண்டும். உதட்டை கவனிக்கிற ஆண்டவர் அல்ல நம்முடைய ஆண்டவர், உள்ளத்தை கவனிக்கிறதான ஆண்டவர். உதடுகள் சொல்லுகிறதான அந்த வார்த்தைகளை மட்டும் கவனிச்சு பரவாயில்ல என் மகன் என்னை துதிக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டு பார்க்கறது இல்ல, உள்ளத்திலிருந்து வருகிறதா என்று சொல்லி அவர் பார்க்கிறார். உள்ளத்திலிருந்து வந்துச்சுன்னா நிக்க முடியாது, கண்டிப்பாக அது ஒரு இடத்துல நிக்கவே முடியாது. அதுக்காக தச்சுல குதிக்கணும் அப்படின்ற அர்த்தம் இல்ல. ஆண்டவர் நம்ம இடத்துல அந்த உள்ளங்களை பொங்கி வர பண்ணுவாராக. பாடுறவங்கள சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, என்னால கட்டுப்படுத்த முடியாத ஒரு சந்தோஷம்.
இந்த சந்தோஷத்தை எப்பொழுதும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள, நிறைவாய் தக்க வைக்க ஆண்டு கிருபை தருவாராக. ஏன்னா இந்த சந்தோஷம் இருந்தா துதிக்கிறதும் தானா வரும். அப்படி இந்த சந்தோஷம் இல்லைன்னு சொன்னா டல்லாயிருவோம். அந்த துதிக்கிறதான விஷயத்துல கொஞ்சம் நம்ம டவுன் ஆவோம், கீழே இறங்குவோம். ஆண்டவர் அதிகமா துதிக்க நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி, ஆண்டவர் சுவாசிக்க நல்ல சுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு ஆண்டவர், அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி. நான் இன்னைக்கு தேடி பார்க்கும்போது இந்த அந்த ஆக்சிஜன், நம்ம சுவாசிக்கிற காத்து, நம்ம உள் வாங்குகிறதான உள் இழுக்கிறதான ஆக்சிஜன் காத்து, அது எல்லாருக்குமே விலையேற பெற்றது. ஹாஸ்பிட்டல்ல பார்க்கும்போது அதை வச்சுதான் உயிர் பிழைக்கிறார்கள். கொரோனா காலகட்டத்துல பார்க்கும்போது அதுக்காக அலைஞ்ச இடங்கள் நிறைய பேர் உண்டு, நிறைய சம்பவங்கள் உண்டு. ஒரு மனிதனுக்கு சராசரியாக ஒரு நிமிடத்திற்கு 250 ml ஆக்சிஜன் தேவையா, மில்லி லிட்டர் ஆக்சிஜன் தேவை. ஒரு மணி நேரத்திற்கு ஏறக்குறைய 15 லிட்டர். இது ஒரு குறிப்புல நான் வாசிச்சேன், இதுல ஒருவேளை முன்ன பின்ன இருக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு 15 லிட்டர் ஆக்சிஜன் தேவையா. ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 550 லிட்டர் ஆக்சிஜன் தேவையா ஒவ்வொரு மனுஷனுக்கும். இதெல்லாம் ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுமே கொடுக்கிறார், ஒவ்வொரு மனுஷனுக்குமே. இத இன்னைக்கு மிஷின்ஸ்ல நம்ம ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம்னா பெரிய சிலிண்டர் வச்சிருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் சப்ளை பண்றாங்க, ரீஃபில் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு தனி ஒரு சார்ஜ். ஹாஸ்பிட்டல்ல நம்ம அந்த ஆக்சிஜன் வச்சுட்டு நம்ம வெளில வந்தோம்னா நம்ம வார்டுடைய பில்லை விட அந்த பில் கொஞ்சம் பெருசா தான் இருக்குது. ஆக்சிஜனுடைய அந்த ரேட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தருமே ஆக்சிஜன் நம்ம காசு கட்டி தான் வாங்கணும்னு சொன்னா நம்ம சாப்பாடுக்காக உழைக்கிறோமோ இல்லையோ, இந்த ஆக்சிஜனுக்காக நிறைய உழைக்கிற மாதிரி ஆகும். ஏன்னா அவ்வளவு தேவை இந்த ஆக்சிஜனுக்கு. ஒரு 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 மிஷினுடைய விலை ஏறக்குறைய 2.5 லட்சம். நார்மலான மிஷின்ஸ் இருக்குது, அது வாடகை பார்த்தோம்னா ஒரு மிஷினுடைய வாடகை 30,000 ரூபாய். அந்த நம்ம ஊர்ல கிடைக்குதான்னு தெரியல, மருத்துவ உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மிஷின்ல எழுதியிருக்கிறாங்க, அந்த டிஸ்கிரிப்ஷன் நான் வாசிச்சேன், அந்த மிஷின் என்னதான் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதுல எழுதியிருக்கிற காரியத்தை வாசிச்சா அவங்க அதுல எழுதியிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா நான் வாசிக்கிறேன், இங்கிலீஷ்ல வாசிச்சுட்டு தமிழ்ல சொல்றேன். திஸ் ப்ராடக்ட் இஸ் நாட் அ லைஃப் சேவிங் டிவைஸ் பட் ஒன்லி அன் அசிஸ்டிங் டிவைஸ். இது உயிர் காக்கிறதான கருவி அல்ல, உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கிற கருவின்னு சொல்றாங்க. நம்முடைய ஆண்டவர் இந்த மிஷின் சொல்றதான காரியத்தை அப்படியே மாத்தி சொல்றாரு. நான் உன் உயிரை பாதுகாக்கிறேன், நான் உன்னை தாங்கி நிக்கிறேன்னு கத்த சொல்றாரு. ஆக்சிஜனையும் கொடுக்குறாரு, சேர்த்து உயிரை என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா கொடுக்குறாரு. நிறைய நபர்கள் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, உள்ள ஆக்சிஜன் அவங்க வச்சிருக்கிறாங்க, எடுத்துட்டா உயிர் இல்லை. அந்த மாதிரி கண்டிஷன்ல நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. ஆனா கத்தர் இன்னைக்கு நம்ம நார்மலா சுவாசிக்க கத்தர் கிருபை தந்திருக்கிறார். நார்மலா கத்தருக்காக வாழ கத்தர் கிருபை தந்திருக்கிறார். இது ஒரு காரியம். ஒவ்வொன்னையும் நினைச்சு நினைச்சு நம்ம தேவனுக்கு நன்றி சொல்ல கத்தர் கிருபை தருவாராக. இந்த மிஷினை ஒருவேளை இதுல பிரச்சனை வரும், உள்ள ஓவர் ஹீட் ஆகும், பேட்டரி அது டவுன் ஆகும். இந்த மிஷின்ல இருக்கிற ஃபில்டரை ஒவ்வொரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை 3 வாரத்துக்கு ஒரு தடவை மாத்திட்டு இருக்கணுமா, அதை நம்ம சரி பண்ணி வச்சுட்டே இருக்கணுமா. நான் நிறைய காரியங்கள் சொல்றாங்க. இடையில ஸ்மெல் அடிக்கலாமா, அந்த மிஷின் ஓடிட்டே இருக்கிறதுனால இடையில புகை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த அந்த மிஷின்ல வார்னிங் இண்டிகேட்டர்ஸ் வந்துச்சுன்னா எதுக்கு வார்னிங் கொடுக்குதோ அதை சரி பண்றதுக்கு நம்ம ஆட்களை வர வைக்கணும். ஒவ்வொரு வருஷமும் அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஒரு மிஷின் விலை கொடுத்து வாங்கினாலும் நம்முடைய வேலை அதிகமா இருக்கிறது. பிறந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் கத்தர் எவ்வளவு காரியத்தை செஞ்சிருக்கிறார், எவ்வளவு அற்புதத்தை செஞ்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இதை நம்ம மிஷினை கணக்கு போட்டு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையிலுடைய மதிப்பு என்னன்றது நமக்கு தெரியும். இன்னைக்கு அசால்ட்டா ஒரு மனுஷனுடைய உயிரை இடையில ஒரு நியூஸ் ஒண்ணு பார்க்கும்போது 200 ரூபாய் 300 ரூபாய்க்காக ஒரு உயிரை கொண்டுட்டு போயிட்டாங்க. அந்த பாக்கெட்ல இருந்த காசு எடுக்கணுன்றதுக்காக. உயிருடைய மதிப்பு துச்சமான மதிக்கப்படுகிற இந்த காலகட்டத்துல ஒரு நாளைக்கு ஆகிற செலவே நமக்கு எத்தனையோ லட்சங்கள் வருகிறது. நம்ம இன்னைக்கு பிறந்ததுல இருந்து இந்த நாள் வரைக்கும் பார்த்தா கோடி கணக்குல கத்தர் நமக்காக செலவு பண்ணிட்டு இருக்கிறார். நம்முடைய குடும்பம் நமக்காக செலவு பண்ணதோ இல்லையோ, நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு செலவு பண்ணி அவ்வளவு பத்திரமா பாக்குறாருன்னா நம்மை குறித்த ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நம்ம மேல அவ்வளவு ஆசை, நம்ம மேல அவ்வளவு பிரியம். இதெல்லாம் எதற்காக? இதெல்லாம் என் மக அனுபவிக்கிறதுக்கான காரணம் என்னை துதிக்க வேண்டும், என்னை மகிமைப்படுத்த வேண்டும். உதட்டளவில் அல்ல,
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதிக்க கர்த்தர் கிருபை தருவார். வலது கரத்தை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம், ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம், எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நாங்கள் பாத்திரர் அல்ல ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா அற்புதங்களுக்காக, எல்லா நன்மைகளுக்காக மனதார நன்றி சொல்லுகிறோம், மனதார நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். துதிப்பதிலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய இன்னொரு காரியமும் இருக்கிறது. அவர் எனக்கு அற்புதம் செய்தால் மட்டும்தான் துதிப்பேன் என்று அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் எனக்கு செய்கிறாரோ இல்லையோ நான் அவரை துதிப்பேன், ஏனென்றால் அவர் துதிகளுக்கு பாத்திரர். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள், இந்த பொற்சிலைக்கு என்ன பண்ண மாட்டோம், நாங்க பணிய மாட்டோம். அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் நாங்க எங்களுடைய ஆராதனை யாருக்கு மட்டும் தான் செலுத்துவோம், ஆண்டவருக்கு மட்டும்தான். இந்த ஒரு உள்ளம் நமக்குள் காணப்படுவதாக. ஒருவேளை நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம், எனக்கு அற்புதம் செஞ்சாதான் நான் துதிக்க முடியும், எப்படி நான் துதிக்கிறது? அற்புதம் செய்யாமே இருக்கட்டுமே, ஆண்டவரே நீ நல்லவர், என் வாழ்க்கையில நன்மைகளை செய்தவர், இதுவரைக்கும் செய்கிறவர், இனிமேலும் செய்வீர்னு சொன்னா ஆண்டவர் நிச்சயமாய் செய்கிறதை நம்முடைய கண்கள் பார்க்கும், கர்த்தர் பார்க்க வைப்பார். சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் அப்பாட்ட அம்மாட்ட ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னா அப்பாட்ட கொஞ்சம் நல்லா என்ன பண்ணும், பக்கத்துல வந்து அப்பாவை ஏதாவது சந்தோஷப்படுத்துற மாதிரி பேசி, என்னப்பா வாங்கி கொடுத்துருவீங்க தானே, அதை செஞ்சுறீங்க தானேன்னு சொல்லும் போது, அந்த மழலை குறைகள் பேசும்போது நிச்சயமா மனசை தாங்காது, வாங்கி கொடுக்கறதுக்கு சூழ்நிலை எல்லாம் நடணும், எடி அது கொடுத்துடணும்ன்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வரும். பரம தகப்பன் அப்படிதான், என் பிள்ளை கொடுத்தாலும் துதிக்குது, கொடுக்காம இருந்தாலும் துதிக்குது, இந்த பிள்ளைக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவோன்னு கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவர் சம்பூரணமாய் கொடுக்கிறதான ஆண்டவர். அற்புதங்கள் ஏன்? முதலாவது நாம் துதிக்க வேண்டும். இரண்டாவது, அற்புதங்கள் ஏன் என்று சொன்னால் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டே அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். 40 வருஷ காலமா எங்கதான் உட்கார்ந்து இருக்கிறார்? அவரு வெளியே தான் உட்கார்ந்து இருக்கிறார், வாசல்ல தான் உட்கார்ந்து இருக்கிறார், அலங்கார வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறார். ஆனால் 40 வருஷம் கழிச்சு இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உடனே எங்க போறாரு தெரியுமா? நேர தேவாலயத்துக்குள்ள அவர் போகிறதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவரா கூட வர முடியாது. 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். வாசல் அண்டை என்ன பண்ணுவாங்களாம்? வைப்பார்கள். வச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மனுஷனை, ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய எந்த குவாலிட்டி இல்லாம என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க, திரும்பி கொண்டு போயிடுறாங்க. இப்படிதான் அவருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவன் அற்புதம் செய்த பிறகு அவர் செய்கிற காரியம் என்னன்னு சொன்னா, தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கிறார். பொதுவா தேவாலயத்துக்குள்ள ஏன் பிரவேசிக்கிறாங்கன்னு 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 3:1 ஜெப வேலையாக 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்குள் போனார்கள். எதுக்கு போறாங்க அவங்க 2 பேரும்? ஜெப வேலைக்காக, ஜெபம் பண்ணுவதற்காக உள்ள போகிறார்கள். தேவாலயத்துக்குள்ள நிறைய பகுதிகள் இருக்கிறது, நம்ம எல்லாத்தையும் பார்க்கல. ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். என்னன்னு சொன்னா, இந்த தேவாலயத்துக்குள்ள புறஜாதிகள் தேவனை தொழுது கொள்வதற்காக ஒரு பகுதி வச்சிருந்தாங்க, பெண்களுக்காக தனி ஒரு பகுதி. இதுல பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் உள்ள வரலாம். அந்த விதவை 2 காசு காணிக்கை போட்டது இந்த பகுதியில் இருக்கலாம் என்று சொல்லி நம்புகிறார்கள். அதுல ஆண்களும் வரலான்றதுனால இயேசு கிறிஸ்து அங்க வந்திருக்கிறார் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்கள், நம்புகிறார்கள். ஆசாரியர்கள் அவர்கள் தங்களுடைய பலி முறைகளை செலுத்துவதற்கு தனியா ஒரு இடத்த அவங்க ரெகுலைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அங்க கடல் தொட்டி இருந்துச்சு, பலிபீடம் இருந்துச்சு, எல்லா கிண்ணங்கள், அந்த கரண்டிகள் எல்லாமே என்ன பண்ணுச்சுன்னா அந்த இடத்துல இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பகுதி இருந்துச்சு. இந்த இடம் என்னன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களில ஆண்களுக்காக தனியா ஒரு பகுதி வச்சிருக்கிறாங்க. இது எதற்காக? மெயினா ஜெபிப்பதற்காக, தேவனண்டை தன்னுடைய ஜெப குறிப்புகளை சொல்லுவதற்காக இந்த பகுதியில வச்சிருந்தாங்க. 40 வருஷமா இவர் ஒருவேளை ஏங்கி இருக்கலாமா என்னன்னு தெரியல, உள்ளக்குள்ள போகிறார். எதற்காகனா, என்னுடைய ஜெபம் அவரிடத்துல போக வேண்டும், நான் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த மனுஷன் உள்ள போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிக்கிற மனுஷர்கள் தேவனுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை அவர்கள் காண்பார்கள். ஜெபிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஜெபம் இல்லாமல் நம் வாழ்க்கையில ஜெயத்தை நாம்
பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெபம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டும் இல்ல, அற்புதங்களை பெற்ற பிறகும் தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னா ஜெபம். அற்புதங்களுக்கு முன்பும் பின்பும் நாம் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த மனுஷன் ஜெபிக்க ஆரம்பித்து தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது ஜெபிக்கிற கூட்டத்தாரோடு கூட இணைந்து ஜெபிக்கிறார். 4ஆம் அதிகாரம் 21 31 வரைக்கும் வாசிக்கலாமா? நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்று காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள். அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்ட தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்திரலும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். ஜெபிக்கிற கூட்டத்தாரோடு கூட இணைந்து கொள்கிறார். இணைந்து அவர் ஜெபிக்கிறத என்ன பண்றோம்னா பாக்குறோம். ஃபர்ஸ்ட் தனிப்பட்ட ஒரு ஜெபத்துல அவர் தேவனுக்கும் தனக்கும் ஒரு உறவு இருக்க வேண்டும் என்பதற்காக தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கிறார். அங்க பிரவேசித்து அநேகர் ஓடி வருகிறார்கள். ஜெபம் பண்ணுவதற்காக ஒதுக்கப்பட்ட ஒரு ஸ்தலத்துக்குள்ள அவர் போகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா அவங்க எல்லாரும் மிரட்டி பயமுறுத்தி அனுப்புகிறார்கள். பயமுறுத்தி அனுப்பப்பட்ட பிறகு 22 வாசிக்கிறோம், அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான், அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு என்று வாசிக்கிறோம். இந்த மனுஷனு கூட என்ன பண்ணிருக்காருன்னா இருந்திருக்கிறார். அவங்க எல்லாரும் விடுதலையாக்கப்படுகிறார்கள். நம்ம முன்னாடி வாசிச்சோம்னா காவலில் வைக்கப்படுகிறார்கள். ஆலோசனை பண்றாங்க, என்ன பண்ணலான்னு தெரியல, அவங்க என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா உயிரோட ஒருத்தர் நிக்கிறான், சாட்சியா நிக்கிறான். அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாம இவங்களை பயமுறுத்தி அனுப்புகிறார்கள். இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவு வேணும் பேசக்கூடாதுன்னு சொல்லி பயமுறுத்தி அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்பும் போது திருச்சபையானது ஜெபிக்க ஆரம்பிக்கிறது. ஜெபிக்கும் போது இந்த மனுஷனை என்ன பண்றான்னா கூட சேர்ந்து அவர் ஜெபிக்கிறத நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கிறோம். ஜெபிக்கிறவர்கள் நிச்சயமாய் இன்னும் அதிகமாய் ஜெபிக்கிறவர்கள் கூட சேர்ந்து ஜெபிப்பார்கள். என்னென்ன ஜெபம் பண்றாங்க? முக்கியமான ஒரு ஜெபம் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம திருச்சபைக்கா ஜெபம் பண்ணும் போது இப்படி ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. 29, 30 இந்த 2 வசனங்களை திருச்சபைக்கா ஜெபிக்கும் போது நீங்க சேர்த்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அதை ஜெபியுங்கள். 29, 30 சேர்ந்து வாசிக்கலாமா? இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உங்களுடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். இணைந்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் அனுக்கிரகம் செய்தருளும் வேண்டும் ஆண்டவரே. அற்புதத்தை பெற்ற பிறகு இந்த மனுஷன் ஓடல, மாறாக ஜெபிக்கிற கூட்டத்தோடு கூட சேர்ந்தவர் நிற்கிறார். அற்புதங்களை ஆண்டவர் செய்யணுமா? ஜெபம் தேவை. அற்புதங்களை செய்த பிறகும் என்ன தேவைன்னா ஜெபம் அதிகமாய் தேவை. ஏன் கர்த்தர் அதிகமாய் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறாருன்னா இன்னும் நெருங்கி சேர, இன்னும் அவர் அருகில் வர கர்த்தர் கிருபை தர அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் அற்புதங்கள் நம் வாழ்வில் நடக்கிறது? முதலாவதாக தேவனை துதிப்பதற்காக, 2வது ஜெபிப்பதற்காக. ஜெபத்துல நாம் இன்னும் அதிகமாய் முக்கியத்துவப்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. நம்முடைய ஜெபங்கள் இன்னும் அதிகமாகட்டும், இன்னும் ஆழமாகட்டும். கர்த்தர் நமக்கு
கிருபை தந்து ஜெப ஆவினால் நிரப்புவாராக. மூன்றாவது, அற்புதங்கள் பெற்ற பிறகு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மூன்றாவது காரியம், அப்போஸ்தலர் 4:14 நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4:14. சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர் பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே என்ன பண்றான்னா நிற்கிறான். எதிர்ப்பை கண்டு ஓடல இந்த மனுஷன், மாறாக அவர்கள் அருகிலேயே என்ன பண்றான்னா நிற்கிறான், சாட்சியாக நிற்கிறான். அவங்க எல்லாரும் பேசுறது எப்படிதான் பேசுறாங்கன்னு சொன்னா, நம்ம 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 16 வாசிக்கிறோம், உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்ததுன்னு சொல்லி அவங்க எல்லாரும் சாட்சியா வந்து பேசுறாங்க. பேசும்போது இந்த மனுஷன் ஓடல, மாற என்ன பண்றானோ கூடவே நிற்கிறான். அற்புதங்கள் எதற்காகனா, தேவனுக்கு நாம் சாட்சியாக நிற்பதற்காக, தேவனுக்கு நாம் சாட்சியாய் வாழ்வதற்காக தான் கர்த்தர் அற்புதங்களை நம் வாழ்வில் அவர் செய்கிறார். 4ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும் போது அவங்க மேல கோபப்பட்டு ரொம்பவே அவங்கள பிடிச்சு காவல்ல வைக்கிறாங்க. காவல்ல வைக்கும் போது இந்த மனுஷன் விலகி ஓடாம தேவனுக்காக நிப்பேன், இயேசுவுக்காக நிப்பேன் என்ன பண்றான்னு இந்த மனுஷன் நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். நாமும் சாட்சிகளாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. குறித்து கொடுங்கள், 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா, நிறுத்தி கேள்வி கேட்கிறாங்க. நிறுத்தி கேள்வி கேட்கும் போது இந்த மனுஷன் எங்கேயுமே போகல. இன்னைக்கு அதே நேரத்துல சாட்சியாய் நிற்க வேண்டியவர்கள் நிற்காததுனாலதான் அற்புதங்கள் பெருகாமல் இருக்கிறது. தேவன் நமக்கு கொடுத்த அற்புதங்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம், தேவனை துதிக்கிறோம், தேவனுக்கு அதிகமா ஜெபம் பண்றோம். அதை விட இன்னும் அதிகமாக முக்கியமானது சாட்சிகளாய் நிற்க வேண்டும். சாட்சிகளாய் நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்லுகிறார், 100 பேர் வசனத்தை வாசிக்கிறார்கள் என்றால் அதுல பைபிளை படிக்கிறது ஒரே ஒரு நபர் மட்டும்தான். மீதி 99 பேர் யார் பைபிள் படிக்கிறாங்களோ அவர்களை படிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். மறுபடியும் சொல்றேன், ஒரு 100 பேர் வேதத்தை அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒருத்தர் மட்டும்தான் பைபிள் படிக்கிறாராம். பைபிளை படிக்கிறது எத்தனை? ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், தேவ பிள்ளை ஒரே ஒரு ஆள் தான். மீதி இருக்கிற 99 பேர் இந்த ஒரே ஒரு நபரை படிக்கிறார்கள். நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. வேலை செய்யற இடத்துல பாக்குறாங்க, பக்கத்து வீட்டுல பாக்குறாங்க, நம்ம திருச்சபையிலையும் பாக்குறாங்க, எல்லா இடத்துலயும் பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. பார்க்கிறவர்கள் நாம் எப்படி வாழுகிறோம் என்பதையும் பார்க்கிறார்கள். சாட்சி உள்ள வாழ்க்கை அநேகரை தேவனண்டை திருப்புகிறது. இன்னைக்கு நிறைய இடத்துல ஏன் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியல, அநேக ஜனங்கள் ஏன் தொடப்பட முடியலன்னா, தேவ பிள்ளைகள் சாட்சியாக வாழாததுனால. அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? இவங்க சர்ச்சுக்கு போயிட்டு பாவம் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்துல ஒரு பேச்சு இருந்துச்சு, என்னன்னா இவங்க சர்ச்சுக்கு போறவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, இவங்க சபைக்கு போறாங்க, இவங்க வாயில இருந்து தப்பான வார்த்தைகள் வராது, இவங்க தப்பு செய்யவே மாட்டாங்கன்னு சொல்லி நம்பிட்டு இருந்த உலகம் இன்னைக்கு நம்புதான்னு கேட்டா இல்ல. ஏன்னா சாட்சி இல்ல. கிறிஸ்தவ உலகத்துல சாட்சி என்பது ரொம்பவே குறைந்து இருக்கிறது என்று தான் நம்ம சொல்லணும். ஆனா நம்முடைய திருச்சபையில நம்ம ஒவ்வொருவரும் தேவனுக்காய் சாட்சியாய் வாழ கிருபை தருவாராக. சாட்சியாய் வாழ்வது என்பது ஏதோ ஒரு நிமிஷம், ஒரு மணி நேரம், இல்ல வேலை செய்யற நேரம் மட்டும் இல்ல. 24 மணி நேரமும் 7 நாட்களும் தேவனுக்காய் சாட்சியாய் வாழ கிருபை தருவாராக. காவலில் வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த மனுஷன் அங்கேயும் சாட்சியாக நிற்கிறார். வெளியில அனுப்புறாங்க, அங்கேயும் என்ன பண்றாரு? நிற்கிறார். தேவனுக்காய் நிக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவாராக. நீங்க என்னை எங்க வச்சாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உமக்காய் சாட்சியாய் நான் வாழ்வேன். என்னை குறித்து அநேகர் உம்மை அறிந்து கொள்வதற்கு நான் ஒரு பாத்திரமாய் வாழ்வேன் என்று சொல்லி உறுதியோடு கூட வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏன் அற்புதங்கள்? துதிப்பதற்காக. ஏன் அற்புதங்கள்? இன்னும் ஜெபிப்பதற்காக. ஏன் அற்புதங்கள்? சாட்சியாய் வாழ்வதற்காக. 4வது ஒரு காரியத்தை வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. ஏறக்குறைய 5000 இருக்கிறது. 120 பேர் எப்படி மாறுறாங்கன்னா 3000 மாறுகிறார்கள். 3000 பேர் 5000 பேராய் மாறுகிறார்கள். இந்த அற்புதம் நடந்ததுக்கான ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? இந்த மனுஷன் தான். நம்ம 3ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது இந்த 4வது அதிகாரத்தை வாசிக்கிறோம்.
இந்த காரியத்துல நம்ம வசனத்தை எல்லாரும் கேட்கிறாங்க. 3ஆம் அதிகாரத்துல பேதுரு 12ஆம் வசனத்துல ஆரம்பிக்கிறார். 12 பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி என்று சொல்லி ஒரு பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். ரொம்ப சாதுரிய ஞானம்லாம் கிடையாது, ரொம்ப ஹோம்லிட்டிக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கல, அந்த பிரசங்க இலக்கியத்துல வச்செல்லாம் பேசல. நார்மலா நடந்த காரியத்தை தேவ வல்லமையினால் அவர் சொல்லுகிறார். சொன்ன பிற்பாடு 5000 பேர் தொடப்படுகிறார்கள். இந்த அற்புதத்துக்கு காரணமானதான மனுஷன் யாருன்னா, கால் முடியாதிருந்த 40 வருஷமாய் ஒரே இடத்துல அமர்ந்திருந்ததான ஒரு மனுஷன். இந்த மனுஷன் மூலமா எத்தனை பேர் தொடப்படுறாங்கன்னா 5000 பேர் தொடப்படுறாங்க. தேவன் நமக்கு ஏன் அற்புதங்களை செய்யறாருன்னு சொன்னா, ஆத்தும ஆதாயம் செய்வதற்காக. நம்மை ரட்சித்தது நம்ம மட்டும் பரலோகம் போகணுன்றதுக்காக அல்ல, மாறாக நம் மூலமாக அநேகர் பரலோகத்திற்கு வர வேண்டும். நாம் ஆத்தும ஆதாயம் செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. நான் ஒருத்தரை மட்டும்தான் சந்திக்க முடியும், எனக்கு ரொம்பவே ஞானம் குறைவு, எனக்கு ரொம்ப அறிவு குறைவு என்று சொல்லி நம்ம யோசித்து கொண்டிருக்கலாம். இந்த மனுஷன் எங்க படிச்சிருக்க முடியும்? ஏன்னா அவருடைய வேலை என்ன வேலைதான்? இறந்து கேட்கறதான ஒரு வேலை தான். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்கன்னு கேட்கிற ஒரு வேலை. இந்த மனுஷன் எங்க படிச்சிருக்க முடியும்? படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. உலக ஞானம் இருக்குமா? தெரியாது. மற்றவங்கள்ட்ட எப்படி கேட்கணும் தான் தெரியும், எல்லாருடைய முகத்தை தான் பார்க்க தெரியும். பார்த்து ஏதாவது தாங்க அப்படின்னு கேட்க முடியும். வேற ஒன்னும் தெரியாது. வேற ஒன்னும் தெரியாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்யும் போது தொடப்பட்டவர் எத்தனை பேர்? 5000 பேர். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்யும் போது அநேக ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள கர்த்தர் பயன்படுத்துவார். நம்ம அப்படி ஜெபம் பண்ணுவோமே, ஏன் மூலமா ஒரு 5000 பேர் தொடப்பட்டுட்டுமே, ஏன் மூலமா ஒரு 5000 பேர் இயேசுவை அறிந்து கொண்டால் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை எதிர்பார்ப்போம், அற்புதங்களை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஆனா அற்புதங்களை வச்சுட்டு நம்முடைய பர்சனல் பெனிஃபிட்டுக்காக அல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை நன்மைக்காக அல்ல, தேவராஜ்யம் வளர வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று வாசிக்கிறோம். ஆத்துமாவுடைய ஆதாயத்துக்காக நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் நம்ம யோசிக்கணும். ஜெபிக்கிறோம், நல்லது. நமக்கு முடிஞ்ச அளவுக்கு செய்யறோம், நல்லது. இன்னும் அதிகமாய் பிரயாசப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. நம்முடைய திருச்சபை ஆத்தும ஆதாயத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் தர கர்த்தர் கிருபை தருவாராக. அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும். தேவன் அதை செய்வார். செய்து அதோடு கூட ஃபுல் ஸ்டாப் பண்ற ஆண்டவர் அல்ல, கண்டினியூ பண்ற ஆண்டவர். ஒரே ஒரு மனுஷன் மூலமாக 5000 பேரை கர்த்தரால தொடப்பட முடியும்னா, இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மூலமா ஒரு திரள் சேனையுமே கர்த்தரால தொடப்பட முடியும். ஆண்டவர் நம்மை கொண்டு செய்வாராக. நான் ஆத்தும ஆதாயம் செய்யணும்னு நினைக்கிறேன் மட்டும் கரங்களை உயர்த்தி ஆண்டு ஜெபம், ஆண்டவரே நான் ஆத்தும ஆதாயம் செய்யணும். அன்றைய அற்பமா எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் மூலமா 5000 பேர் தொடப்பட்டது உண்மைன்னு சொன்னா, நாங்கள் எங்கள் மூலமாய் அநேகம் பேர் தொடப்பட போறதும் உண்மை ஆண்டவரே. ஆமென், ஆமென். கர்த்தர் அதை செய்வாராக. அற்புதங்கள் நம்மை மட்டும் ஆஸ்வதிப்பதற்காக அல்ல, நம்முடைய குடும்பத்தை மட்டும் ஆஸ்வதிப்பதற்காக அல்ல. இன்னைக்கு அநேக ஜபங்கள் எப்படி மாறிடுச்சுன்னா பர்சனல் ஜபங்களா மாறிடுச்சு. ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்லுகிற என்னன்னு சொன்னா, ஆண்டவரை நம்ம எப்படி மாத்திட்டோம்னா ஒரு கடைக்காரனா மாத்திட்டோம். ஆண்டவரே எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும். ஒரு கடையில மளிகை கடையில போயிட்டு லிஸ்ட் கொடுக்குற மாதிரி, எனக்கு பருப்பு வேணும், உளுந்து வேணும், எனக்கு இந்த ஜாமான் வேணும்னு சொல்லி கொடுக்கும்போது கடைக்காரர் என்ன பண்ணிடுறாரு? கொடுத்துடுறாரு. நம்ம அப்படிதான் மாத்திட்டோம் ஆண்டவரன்னு சொல்றாரு. தேவைக்கு மட்டும் ஆண்டுவிட்ட போறது, தேவைக்கு மட்டும் ஆண்டுவிட்ட போயிட்டு திரும்பி வந்துடுறது. பல நாட்கள் ஆண்டவர் தொடர்றதே இல்லை. ஆனா ஆண்டு அந்த நிலைமைகளை மாத்துவாராக. தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க, இன்னும் அதிகமாய் ஜெபிக்க, சாட்சியாய் நிற்க, ஆத்தும ஆதாயம் செய்ய கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. வருகிற அடுத்த 6 மாதத்துல இன்னும் அதிகமாய் தேவனுக்காய் நம்மை உழைக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லா ஊழிய ஸ்தலங்களிலும் ஆத்தும அறுவடை நடைபெறுவதாக. ஆண்டவர் அற்புதங்களை செய்வாராக. நம்மையும் கர்த்தர் பயன்படுத்துவாராக. நம்ம மட்டும் கிடையாது, நம்மையும் கர்த்தர் பயன்படுத்துவாராக. என்னை கர்த்தர் பயன்படுத்த வேண்டும், என் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டும் நினைக்கிறவங்க மட்டும் நம்ம எழுது நின்று கொஞ்சம் ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவதாக அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆண்டவர் அற்புதங்களை செய்வாராக. பேதுரும் யோவானும் செய்ததான காரியத்தை நான் வாசிக்கிறேன். 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். அவன் அவர்களிடத்துல ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி 7 வாசிக்கிறோம், வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான்.
உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. கர்த்தர் இந்த காலை நேரத்துல ஒரு புது பலனா நம்மை நிரப்புவாராக. ஒரு உன்னதமான பலன் நிரப்போட்ட ஆண்டவரே, அன்னைக்கு அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் சுகம் தந்தீரே ஆண்டவரே, சர்வாங்க சுகத்தை தந்தீரே. ஆச்சரியப்பட்டு எல்லாரும் பிரமிக்கத்தக்கமாக ஆண்டவர் நீங்க அற்புதம் செஞ்சீங்களே ஆண்டவரே, எங்கள் மூலமாய் கர்த்தர் நீ செய்ய வேண்டுமா நாங்கள் சோம் அணுகிறோம். இந்த காலை நேரத்துல தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற நமக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மூடிய கதவுகள் திறப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. சரீரத்துல சுகம் உண்டாவதாக. ஆண்டவர் நீங்க அற்புதம் செய்யும்படியா நாங்கள் ஜெபம். நன்றி ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மூடிய கதவு திறக்கும், முன்னிற்கும் தடைகள் விலகும். மூடிய கதவு திறக்கும், முன்னிற்கும் தடைகள் விலகும். இருளின் நாட்கள் நீங்கும், வெளிச்சம் மேல் உதிக்கும். இருளின் நாட்கள் நீங்கும், வெளிச்சம் உன்மேல் உதிக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு பொது வழி. இயேசுவே இயேசுவே அறிக்கை பண்ணி பாட பாட அற்புதம் நடப்பதாக. மூடிய கதவு, மூடிய கதவு திறக்கும், முன்னிற்கும் தடைகள் விலகும். மூடிய திறப்பதாக, தடைகள் விலகும். இருளின் நாட்கள் நீங்கும், வெளிச்சம் உன்மேல் உதிக்கும். இருளின் நாட்கள் நீங்கும், வெளிச்சம் உன்மேல் உதிக்கும். இருளின் நாட்கள் நீங்கும், வெளிச்சம் என் மேல் உதிக்கும். இயேசுவே இயேசுவே நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவே நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவே நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். 40 ஆண்டுகளாக பார்த்து கொண்டேதான் இருந்தான். ஆனா உள்ள போக முடியல. அவனை பொறுத்த வரைக்கும் வாசல் இருக்கிறது, ஆனா உள்ள போக முடியல. வழிகள் தெரிகிறது, ஆனா உள்ள போக முடியல. எப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை அவனை தொட்டதோ அவன் உள்ளே பிரவேசித்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆனா உள்ள போக முடியல. என் வாழ்க்கையை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், பக்கத்துல தான் இருக்கிறேன், ஆனா உள்ள நுழைய முடியல இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் இந்த நாளிலே உள் நுழைய பண்ணுவாராக. எழுந்து நடந்து குதித்து உள்ளே ஓட பண்ணுவாராக. ஆண்டவரே, நீங்க அதை செய்ய போற தயவுக்காக ஸ்தோத்திரம். நீங்க செய்ய போற தயவுக்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இன்று அந்த வழி திறப்பதாக. ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அந்த வழி திறப்பதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். மூடிய கதவுகள் திறப்பதாக, முன் இருக்கிற தடைகள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே அற்புதங்கள் நடந்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பலவீனங்கள் இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் வல்லமை இப்பொழுதே அநேகரை தொற்றிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அற்புதங்கள் எதற்காக? இன்னும் தேவனை துதிப்பதற்காக, இன்னும் அதிகமாய் ஜெபிப்பதற்காக, தேவனுக்காய் சாட்சியாய் நிற்பதற்காக, ஆத்தும ஆதாயம் செய்வதற்காக. தேவனே, எனக்கு கிருபை தாரும், கிருபை தாரும் ஆண்டவரே. 2 கைகளை ஆண்டு சமூகத்துல உயர்த்தி ஆண்டவரே கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மூலமாய் அநேகர் இயேசுவை அறிந்து கொள்ளட்டுமே. பரலோகம் சந்தோஷப்படுகிற, பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற அந்த அனுபவம் எங்கள் மூலமாய் வெளிப்படட்டுமே. எங்களுக்கு செய்யற அற்புதம் எங்களுக்கானது அல்ல ஆண்டவரே,
மாறாக அநேகரை ஆண்டவர் அண்டை நடத்துவதற்காக, அநேகர் இயேசுவை அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் அதை எங்கள் மூலமாய் செய்ய ஆரம்பித்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அற்பமாய் நினைக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதம் 5000 பேரை திருச்சபைக்கு கொண்டு வருமானால், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற ஒரு அற்புதம் எத்தனை 1000 பேரை திருச்சபை கொண்டு வர முடியும்? கர்த்தாவே, எங்கள் திருச்சபை அப்படிப்பட்ட ஆத்துமாக்களினால வர நாட்களில் நிரம்ப போற தயவுக்காக மனதார நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கரங்கள்ல தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களை வெறுமையாக்குகிறோம். கர்த்தாவே, கேட்ட வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மையும் திருச்சபையார் ஒவ்வொருவரையும் அவர் அற்புதங்களால் நிரப்பி துதிக்க, ஜெபிக்க, சாட்சியாக வைத்து தொடர்ந்து நம்மை ஆத்தும ஆதாயம் செயல்களை மாற்றும்படியாக கர்த்தரால் ஏவப்பட்ட யாராவது ஒரு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அதற்காக நன்றி ராஜா. கர்த்தாவே, நாங்கள் பெற்ற ஆண்டவரே சுகத்தை ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே அப்ப அறிவிக்கிறவர்களாகவும், ஆண்டவரே அநேகரை விடுவிக்கிறவர்களாகவும், அநேகருக்கு சாட்சியாகவும், அநேகரை ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களாகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற போவதற்காக நன்றி ராஜா. அந்த ஆண்டவரே விசுவாசம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆண்டவரே வரணும். ஆண்டவரே, நாங்கள் கண்டு ருசித்த ஆண்டவரே இயேசுவை ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே பிரசங்கிக்க ஆண்டவரே ஏசப்பா எங்களை ஒரு கருவியா எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, அப்படியாய் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்த போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, செய்தி கொடுத்த ஆண்டவரே தாசனை கூட நீர் இன்னும் அநேகருக்கு, கோடிகளுக்கு, லட்சங்களுக்கு ஆண்டவரே பயன்படுத்த வேண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலே அன்றைய ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். ஆண்டவரே, குறைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டு திடப்படுத்தி தைரியப்படுத்தி நடத்தும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவ கிருபைக்குள்ளாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நன்றி அப்பா. அற்புதங்கள் நடப்பதாக, மூடிய கதவுகள் திறப்பதாக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்க, ஜெபிக்க, சாட்சியாய் வாழ, ஆத்தும ஆதாயம் செய்ய எங்களுக்கு கர்த்தர் நீர் அற்புதங்களை கட்டளையிட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இந்த வாரம் முழுவதும் கிருபை வழிநடத்துதல் எங்க கூடவே இருந்து நடத்தட்டும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூடவே இருப்பதாக. ஆமென். நாம் யாரும் எழுந்து நின்று பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறே, மென்மேலும் நேசிக்கிறே. அக்கரையில் நான் இன்று அவரை என்று வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்று வாழ்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord.